அவுது பில்லாஹி மின ஷைத்வானி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஜ்ஜால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே பல பொதுவான மக்கள், சாமானிய மக்களுக்கு அந்த பேர் பரிச்சயம் கிடையாது. இந்த உலக அழிவோடைய அந்த நாளைக்கு முன்னால் நடக்கிற அடையாளங்களை ஆய்வு செஞ்சுட்டு இல்லை அதை பற்றின விஷயங்கள் விவரங்களை தெரிந்தவர்களுக்குத்தான் இந்த தஜ்ஜால் என்ற ஒரு வார்த்தை கூட தெரியும். அப்படிங்கிறப்ப இந்த தஜ்ஜால்னால் சாமானிய மக்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி, சாதாரண அம்மா அத்தா இந்த மாதிரி இருக்கிறார்கள்ல, இவர்களுக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா யாருன்னே தெரியாது. 99% மக்களுக்கு தெரியாது. மார்க்கத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க, அதுவும் இறுதி நாட்களை பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வார்த்தையை பற்றி தெரியும். அதனால் இந்த வார்த்தைக்கு முதல்ல அர்த்தம் சொல்லிவிட்டு நம்ம விளக்கத்துக்கு போவோம். தஜ்ஜால் என்றால் போலியானவன் என்று தமிழில் அர்த்தம். தஜ்ஜால் என்பது ஒரு அரபு வார்த்தை. அதற்கு தமிழ் என்ன? போலியானவன் என்ற அர்த்தம். அது கூட அவனுடைய பாதி பெயர் தான். முழு பெயர் என்றால் மசீஹ் தஜ்ஜால் என்று சொல்வார்கள். மசீஹ் என்றால் இறை தூதர் என்று அர்த்தம். உங்களுக்கு நபீனா இறை தூதர்னு தெரியும், ரசூல்னா இறை தூதர்னு தெரியும். அதுமாதிரி மசீஹ் என்பதும் இறை தூதர் என்று அர்த்தம். அப்போ மசீஹ் தஜ்ஜால் என்று அவனை அழைப்போம். அப்படின்னா அர்த்தம் போலியான இறை தூதர் என்று அதற்கு அர்த்தம். இந்த வார்த்தையை கேள்விப்பட்டாலும் இதை உணர மாட்டாங்க. நிறைய பேருக்கு இதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோன்னு உணர மாட்டாங்க. யார் யாரெல்லாம் தொழுவுறீங்களோ அவர்கள் எல்லாம் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறீர்கள். எப்போ பயன்படுத்துகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தொழுகையோடைய இறுதி ரக்காயத்தில் சலாம் கொடுப்பீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் திரும்புவோம்ல. அதற்கு முன்னால் ஒரு துவா செய்வோம். அந்த துவாவில் என்ன இருக்குன்னு பார்த்தா, நரகத்துடைய நெருப்பை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன், கபரின் வேதனையை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன், அப்படி நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன், கபரின் வேதனையை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன்னு இருக்கிற மாதிரி கடைசியாக ஒரு நபர்கிட்ட பாதுகாவல் தேடுகிறேன்னு வரும். என்னன்னா, இந்த மசீஹ் தஜ்ஜாலுடைய குழப்பங்களை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு வரும். அப்போ அதில் நீங்கள் மசீஹ் தஜ்ஜால்னு பயன்படுத்துகிறீங்க. அப்படின்னா அர்த்தம் போலியான இறை தூதருடைய குழப்பங்களை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஒவ்வொரு தொழுகையுடைய இறுதி ரக்காயத்தில் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் இவனுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் வைத்திருக்கிறார்கள் என்றால் அவனுடைய குழப்பம் எவ்வளோ பெரிய குழப்பமாக இருக்கும் அப்படிங்கிறது இதிலேருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவன் அந்த அளவுக்கு மிக டேஞ்சரான ஒரு ஆள் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அந்த அளவுக்கு அவன் மிக டேஞ்சரான ஆள்னா, அந்த நபரை பற்றி எல்லா இறை தூதர்களும் எச்சரிச்சிருக்கிறார்கள். எப்படி எச்சரிச்சிருக்கிறார்கள்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் குரானில் பார்த்தா உண்மையான இறை தூதர்கள்னு பார்த்தீங்கன்னா, குரானில் பெயர் சொல்லப்பட்ட இறை தூதர்கள் 25 பேர் இருக்கிறாங்க. பேர் சொல்லாமல் குறைந்தபட்சம் ஒரு 5 நபர்கள் பேர் சொல்லாமல் இறை தூதர்கள் குரானில் இருக்குது. என்னென்ன இறை தூதர்கள் பேர் சொல்லாமல் இருக்குது? பேர் சொல்லப்பட்ட இறை தூதர்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் நபி, ஆதம் நபி, இத்ரீஸ் நபி, நூஹ் நபி, ஹூத் நபி, சாலிஹ் நபி, இப்ராஹிம் நபி, அப்படின்னு இஸ்மாயில் நபி, இசாக் நபி, யாக்கூப் நபி, மூசா நபி, இப்படின்னு ஈசா நபி, தாவூத் நபி, சுலைமான் நபி, முகமது நபி அப்படிங்கிறபது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வரைக்கும் இதெல்லாம் பேர் சொல்ல இறை தூதர்கள் உங்களிடத்துல குரானில் 25 பேர் இருக்கு தெரியும். பேர் சொல்லாமல் அல்லாஹ் அவங்களுடைய கதாபாத்திரத்தை ரோலை அதில் என்ன செஞ்சிருப்பான், சொல்லியிருப்பான். அப்படி பார்க்குறப்ப மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறப்ப ஹில்டர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? ஹில்டர்னு ஒரு நபியோ இறை தூதரோ அவங்களை பற்றி என்ன செய்கிறான் அல்லாஹ் அதில் சொல்லுகிறான். அதேமாரி யூசா பின் நூன் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அதில் வருது. அதுக்கப்புறம் வேறு யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்கில், அதாவது சம்வீல் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் நபிக்கு முன்னால் ஒரு இறை தூதரை பற்றி சொல்லுவான். அது சம்வீல் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கப்புறம் ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்க. எஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 நபர்கள் குறைந்தபட்சம் பேர் சொல்லாத இறை தூதர்கள் இருக்குது. பேர் அதுமாரி வரலாறே சொல்லாத இறை தூதர்களும் அல்லாவுடைய தூதருக்கு சொல்லப்படுது. அது உங்களுக்கு அல்லாவுடைய தூதர்கிட்ட அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு இன்னும் சில நபிமார்களுடைய வரலாறு சொல்லலை அப்படின்னு. ஏசாயா
தானியல், இந்த மாதிரி இருக்கிற நபிமார்களுடைய வரலாறை வந்து டெப்த்தாக என்ன செய்யலை, இறைவன் சொல்லலை அப்படிங்கிறதும் இருக்கிறது. இது மாதிரி நிறையா இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப குறைந்தபட்சம் 30 பேர் இறை தூதராக குரானில் சொல்லப்பட்டிருக்குல்ல, அது மாதிரி 30 உண்மையான இறை தூதர்கள் இருக்கிற போல 30 பொய்யான தஜால்கள் இருக்கிறார்கள். 30 பொய்யான, அதாவது போலியான இறை தூதர்கள் 30 பேர் வருவார்கள். அவர்கள் வராமல் உலகம் அழியாது. இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீமில் 157 அரபு நம்பரில் சொல்கிறோம். இதே வந்து தமிழ் வெர்ஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா, தமிழ் வெர்ஷனில் ரஹமத் அறக்கட்டளையோட எடுத்திங்கன்னா 5603வது ஹதீஸை எடுத்திங்கன்னா, 30 பொய்யான தஜால்கள் வராத வரை இந்த உலகம் அழியாது. அப்போ போலியான இறை தூதர் எத்தனை பேர் வருவாங்க? 30 பேர் வருவாங்க. அப்படிங்கிறப்ப அதில் வந்து அந்த போலியான இறை தூதர்களை பற்றி நூஹு நபி அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேருந்து சொல்லப்படுகிறது. ஏன்னா நூஹு நபி வந்து போலியான இறை தூதர் ஒருத்தன் வருவான்ப்பா, ஜாக்கிரதையாக இருக்கணும்ப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் காலத்தில் அவன் வெளிப்படலை. அதே மாதிரி ஒவ்வொரு நபியும், இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க, மூசா நபி சொல்கிறாங்க, தாவூது நபி சொல்கிறாங்க, சுலைமான் நபி சொல்கிறாங்க, இப்படி எல்லாமே சொல்லிக்கிட்டே இருந்தாலும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலம் வரப்ப என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா இறை தூதர்களும் எச்சரித்தார்கள். நானும் அந்த போலியான இறை தூதர் மசீஹ் தஜாலை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் அப்படின்னு செஞ்சாங்க. செய்துவிட்டு அவங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்ச, தமிமுதாரின்னு ஒருத்தர் வந்து அப்போதைக்கு கிறிஸ்துவராக இருக்கிறார். அவர் ஒரு கடல் பயணம் செய்து, அவரை எல்லாம் கடல் பயணம் செய்து வைத்து ஒரு தீவில் சேர்க்கிறார். அந்த தீவில் வந்து தஜாலை அவர் சந்திக்கிறார். தஜாலை சந்தித்த பிறகு தஜால் வந்து நான் 40 நாள் என்னை இறைவன் விடுவிப்பான், அப்போதைக்கு நான் 40 நாள் உலகத்தில் பயணம் செய்வேன். அதேமாரி நபியை பற்றி எல்லாரும் அவன் சில கேள்விகள்லாம் கேட்குறப்ப அதில் வந்து எழுத படிக்காத நபியை பற்றி கேட்குறப்ப நீங்கள் எல்லாரும் அவரை ஃபாலோ பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு தஜாலை யார் முகமது நபியை ஃபாலோ பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்கிறாருன்னே, அந்த தமிமுதாரிங்கிற அந்த ஒரு கிறிஸ்துவராக இருந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவனை சந்தித்ததை பற்றி விவரம் சொல்கிறாங்க. சந்தித்த உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் அதை அங்கீகரித்து விட்டார்கள். அங்கீகரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சில இன்னும் கூடுதலான விவரங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவனுடைய ஒரு நாள், அவன் மொத்தம் 40 நாள் பயணம் செய்வான் இருக்குல்ல, அதில் ஒரு நாள் ஒரு வருடம் போன்று போகும், ஒரு நாள் ஒரு மாதம் போன்று போகும், ஒரு நாள் ஒரு வாரம் போன்று போகும்னு முதல் 3 நாளை சிறப்பான நாட்களாக சொல்லிவிட்டு மீதி 37 நாட்கள் தஜாலுடைய நாட்கள் உங்களின் நாட்களை போன்று போகும்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள். அவனுடைய பயணம் எவ்வளோ இருக்கும், இறைவன் அவனை சங்கிலியால் கட்டி போட்டு தீவில் வச்சுருந்தான், அவனை அவிழ்த்து விட்டால் அவனோட பயணம் மொத்தம் 40 நாள் தான். 3 நாள் ஸ்பெஷலான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. மொத்தம் 40 நாள் தான். அப்படிங்கிறப்ப அப்போ அந்த 40 நாளில் அவன் இந்த உலகத்தையே குழப்பி விடுவான். ஏன் அதற்கு பயந்தார்கள், அந்த 40 நாள் விஷயங்களுக்கு ஏன் பயந்தார்கள் அப்படின்றால், இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்து மதத்தில் என்ன செய்வாங்க, அவதாரங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவதாரங்கள்லாம் என்னாகும், இறைவன்கிறவனே என்ன செய்வான், பூமியில் அவதரிப்பான், அவதரித்து அநியாயத்தை ஒழித்து சத்தியத்தை நிலைநாட்டுவான்னு இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயம் மாறி இவன் இறைவன் அளவுக்கு அவதரித்த மாதிரி வருவான். இவன் போலியானவன், ஆனால் இறைவன் அவதரித்தா எவ்வளோ ஒரு பெரிய குழப்பம். ஏன்னா அது வந்து நிஜமாக அவதரிக்கிறது வேற, அதே பொய்யை அவதரித்தால் எவ்வளோ பெரிய குழப்பமாக மாறும். என்ன எவ்வளோ அன்னைக்கு வந்து வேதங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். வேதத்தை தியரிட்டிக்கலாக நம்ம படிக்கிறோம், படிச்சுட்டு நம்ம நம்பிக்கை வச்சுருக்கோம், அந்த நம்பிக்கையெல்லாம் உடைக்கும் விதமாக அவன் நேரில் வந்து நான் தான் இறைவன் வாதாடுவான். அந்த அளவுக்கு குழப்புவான். அவனிடத்தில் அந்த அளவுக்கு அற்புதங்கள் என்ன செய்து காட்டப்படும் அப்படிங்கிற ஒரு காரணங்கள்லாம் இருக்கிறனால அவன் வந்தால் நம்மளுடைய ஈமானெல்லாம் பறி போய்விடும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. அதேமாரி அவன் பூமியில் கால் வைக்காத இடமே இருக்காது, அந்த அளவுக்கு குழப்புவான். அதில் வெறும் 40 நாளா அப்படின்னு கேட்டால் அதில் வந்து 30 நாள், முதல் 3 நாள் ஸ்பெஷலான நாள், சிறப்பான நாள், அதோடைய அளவுகோல் வேற, மீதி 37 நாட்களுடைய அளவுகோல் வேற. அப்படி என்ற காரணத்தினால தான் இது மொத்தமாக எவ்வளோ அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கிறனால தீவில் கட்டி போட வச்சுட்டு அவனுக்கு அவுத்து விட்டா இப்படி வருவான்னு இவனுடைய பயண காலத்தை சொல்லிட்டோம், அதோடைய தாக்கத்தையும் சொல்லிவிட்டோம். அப்படி இருக்கிறப்ப மொத்தம் வந்து 30 தஜால்களில் அவன் முதலாவது தஜாலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தீவில் வெளிப்பட்டு விட்டான்னு தெரியுது. தீவில் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அவன் வெளியே வர்றப்ப முதல்ல இதில் சில கேள்விகள் இருக்குது. தஜால் என்பவன் முதல்ல மனிதனா ஜின்னா வேற படைப்பான் இருக்குல்ல,
அதில் வந்து போட்டு குழப்பிக்கிறாங்க. இதில் தெளிவாக உங்களுக்கு விஷயத்தை சொல்லுவோம். தஜால் என்பவன் மனிதன், மனிதர்களே அவன் யூதன் அப்படின்பதற்கு தெளிவான அத்தாட்சிகள் இருக்குது. ஜின்னுன்னு போட்டு குழப்பிக்கிறாங்கல்ல, ஜின்னு இல்லை வந்து அவன் ஒரு சிஸ்டம் அப்படின்னு குழப்புறாங்கல்ல, அந்த குழப்பத்துக்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம், தெளிவாக அவங்களுக்கு சான்றுகள் எடுத்து வச்சு குழப்பத்தை நீக்குவோம். அது வேறு விஷயம். இப்போதைக்கு என்ன நம்ம ஷார்ட்டாக சொல்லும் போது, அவன் ஒரு மனிதன், அவன் ஒரு யூத இனத்தை சேர்ந்தவனாக இருப்பான் அப்படிங்கிறது தான். அவனுக்கு குழந்தெல்லாம் பிறகு மலடனாக இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் அவனை பற்றின ஒரு விஷயம். மனுஷங்கிறது கேரண்டியான விஷயம். மீதி என்ன குழப்பிக்கிறார்களோ அதுக்கு வந்து நம்ம அத்தாச்சி எடுத்து வச்சு அந்த குழப்பத்தை தீர்த்து அவங்க நினைக்கிற அந்த சிஸ்டம், ஜின்னு, வேற படைப்புங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் போட்டு குழப்பிக்கிட்ட விஷயந்தான் அப்படிங்கிறத நிரூபித்து இன்ஷால்லா தருவோம். சரி, இப்போ அந்த மாதிரி மனுஷன் ஓகே எப்போது வருவான்னு அடுத்த கேள்வி. அவன் வந்து அவனுடைய வருகை எவ்வளோ காலம்ங்கிறத சொல்லிட்டோம், 40 நாள். அதில் முதல் 3 நாள் ஸ்பெஷல் நாள், ஒரு வருடம் போன்று போகும், ஒரு மாதம் போன்று போகும், ஒரு வாரம் போன்று போகும்னு சொல்லிட்டோம். அப்போ அவனுடைய வந்து எப்போது வருவான் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை வந்து பற்றி மொத்தம் வந்து கியாமத்து நாள் அடையாளங்களில் ஒரு ஆளாக இருக்கிறான். கியாமத்து நாள் அடையாளங்கள்லாம் என்ன அப்படின்னா, இந்த உலகம் அழிவதற்கு முன்னால் 10 பெரிய அடையாளத்தை காட்டுவான் அல்லாஹ். அந்த 10 பெரிய அடையாளங்கள் அவன் ஒரு அடையாளமாக இருக்கிறான். ஏன்னா ஈசா நபியும் ஒரு அடையாளமாக இருக்கிறார்கள். ஈசா நபி 2வது வருகை ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்போ வந்து அவன் எத்தனாவது அடையாளமாக வருவான்? நம்மளை பொறுத்தவரையும் அடையாளத்தை வரிசைப்படுத்தி கொடுத்துருக்கோம். முதல் அடையாளமாக காசா போர் தான். அந்த போர் வந்து நடந்துச்சு இல்லையா, நெருப்பை கொண்டு விரட்டினதுனால அவங்க மக்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல குடிபெயர்ந்தார்களே, அதால் முதல் அடையாளம். நெருப்பு தான் முதல் அடையாளம், நெருப்பை கொண்டு விரட்டுவதுதான் முதல் அடையாளம்னு நம்ம சொல்லி ஏற்கனவே நிரூபிச்சிட்டோம். அது நடந்து முடிஞ்சிருச்சுன்ட்டோம். 2வதாக என்ன அடையாளம் இருக்கிறது? புகை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 2வது அடையாளமாக வந்து புகையாக இருக்கும், இல்லை இறுதி அடையாளமாக கூட போகணும் ஒரு இதில் சொல்லியிருக்கும். ஆனால் 2வதுக்கு இப்போ வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, 2வது அடையாளமாக. 3வது அடையாளம் ஈராக் சைடில் பசராங்கிற இடத்துல கிழக்கில் ஒரு பூகம்பம்ங்கிறது அடையாளம். அந்த அடையாளமும் எங்கே நடக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறோம், நம்ம கணிச்சு கொடுத்துருக்குறோம், பசரால இருக்கிறது அப்படின்னு. 4வது அடையாளம்னா மேற்கில் ஒரு பூகம்பம். அது வந்து ஒரு தோராயமாக அது ஒரு கணிப்புப்படி எகிப்தாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்கிறது. 5வது அடையாளம்னா மெஹதிக்காக ஏற்படுகிற அடையாளம். மெஹதியை அல்லாஹ் உலகம் முழுக்க அறிமுகப்படுத்த மெஹதியை கொல்ல வர படையே அல்லாஹ் என்ன செய்வான், மக்காவுக்கு அருகில் வைத்து புதைத்து விடுவான். அந்த அடையாளம் தான் அரபிய தீபகற்பத்தில் ஒரு நிலச்சரிவுங்கிற அடையாளம். 5 அடையாளம் முடிந்துச்சா இல்லையா? மெஹதிக்கு அப்புறம் யார் வருவா அப்படின்னு பார்த்தா தஜால் வருவான். எத்தனை வருஷம் கழிச்சு? மெஹதி வெளிப்பட்டதுலேருந்து எத்தனை வருஷம் கழிச்சு தஜால் வெளிப்படுவான்? 10 வருடம் கழித்து வெளிப்படுவான். அவன் அந்த வெளிப்படுறான் இல்லையா, அது நேரில் வெளிப்படுறான் அப்படின்னு இருக்குது. அப்போ மெஹதி வந்த பிறகு மெஹதி வந்து என்ன செய்வார், இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்கி தலைமைத்துவத்தை ஜெருசலத்தில் உருவாக்குவார். ஜெருசலத்தை உருவாக்கிய பிறகுதான் மல்ஹமா போர் வரும் என்றே ஹதீஸ் இருக்கிறது. ஜெருசலம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின இஸ்லாமிய தலைமை வந்து மதீனால இருந்துச்சுல, அது ஈராக்கு, அதுக்கப்புறம் டமாஸ்கஸ், அதாவது சிரியா, எகிப்து, திருப்பி மக்கா, அப்புறம் கான்ஸ்டன்டினோப்பிள்னு போய் ஒரு நாள் ஜெருசலத்தில் குடியேறும். அது ஏறும். அங்கே எப்போ தலைமை ஏறுதோ அதன் பிறகுதான் உலகப் போர், பெரும் போர் வரும். பெரும் போர்னா யாருக்கும் பேருள்ள பெரும் போர், நமக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வர போர். அந்த 80 கொடியின் கீழ் சேருவார்கள். அந்த பெரும்போருக்கு பிறகு திருப்பி நமக்கு அந்த போரின் போது கான்ஸ்டன்டினோப்பிள், நம்ம கிட்ட இருக்கிற துருக்கியோட அந்த தலைநகரமான கான்ஸ்டன்டினோப்பிள், இஸ்தான்புல் இருக்குல்ல, அது கையை விட்டு போயிட்டு பெரும்போர் முடிஞ்ச உடனே திருப்பி கைக்கு வந்துவிடும். அப்படி வந்த பிறகு தஜால் வருவான் அப்படின்னு இருக்கிறது. அப்போ அந்த தஜால் வர்றப்ப மெஹதி வெளிப்பட்டதுலேருந்து தஜால் எப்போ வெளிப்படுவான்? 10 வருடம் சென்று வெளிப்படுவான். தஜால் வருகைக்கு முன்னால் 3 வருஷம் பஞ்சமும் இருக்கும். அப்போ மெஹதி 7 வருஷம் ஆட்சி செஞ்ச பிறகு பஞ்சம் வந்துவிடும். பஞ்சம் முடிந்த பிறகு தஜால் வெளிப்படுவான். தஜால் வெளிப்பட்டவுடன் ஈசா நபி வெளிப்படுவார்கள் அப்படிங்கிறதான். தஜால் வெளிப்பட்டு 1 மாதம் கழிச்சு ஈசா நபி வெளிப்படுவார்கள் புரிந்து கொள்ளணும். வெளிப்பட்டு அவர் தஜாலை ஈசா நபி தான் கொல்லுவார்கள் அப்படின்னு இருக்கு. கொன்று ரத்தத்தை காட்டுவார்கள், மனுஷன் அப்படின்னு ரத்தத்தை காட்டுவார்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. சரி, இப்படி இருக்கிற காரணத்தினால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ ஈசா நபி வருவதற்கு முன்னால் தான் தஜால் வருவான். அப்படி தஜாலை ஈசா நபி கொல்றது காரணத்தினால நெருக்கத்தை ஈசா நபிக்கு நெருக்கமத்தெல்லாம் வருவான்.
அப்படிங்கிறப்ப அவங்க என்ன கணிக்கிறாங்கன்னா, ஈசா நபிக்கு முன்னால் ஒரு 40 நாளைக்கு முன்னால் ஒன்று வருவான், அப்படி இல்லைன்னா 440 நாளைக்கு முன்னால் வருவான் அப்படின்னு 2 விதமாக கருத்து சொல்லுகிறார்கள். 1.25 வருஷத்துக்கு முன்னாடி, ஈசா நபிக்கு 1.25 வருஷத்துக்கு முன்னாடி வருவான் அப்படின்னு சொல்லுகிறார்கள். இதை வந்து இப்படி புரிந்து கொண்டதுனால, இதை ஏன் அப்படி புரிந்து கொண்டார்கள் அப்படிங்கிறது இருக்குல்ல. 37 நாள்ங்கிறது ஈசா நபிக்கு முன்னாடி உள்ள 40 தஜ்ஜாலுடைய நாட்கள் 40 நாட்கள். 40 நாளில் 37 நாள் ஈசா நபிக்கு முன்னால் உள்ள நாட்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் 3 நாள் இருக்குல்ல, அந்த 3 நாளை என்ன செஞ்சுருக்காங்க, 1.25 வருஷம்னு கணிச்சிருக்கிறாங்க. 1.25 வருஷம் தான் அது. அப்போ அந்த 37 நாளைக்கு முன்னாடி 1.25 வருஷம்னு வச்சிருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் நெருக்கம் தானே, 1.25 வருஷம் தானே டிஃபரன்ஸு அப்படின்னு அதுக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கிட்ட வச்சிருக்கிறதுனால தஜ்ஜால் இப்போது வெளியே இருக்கிறான்னு நம்ம சொன்னோம்னா அதை வந்து என்ன செய்கிறாங்க, கிண்டல் செய்கிற விதமாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள், இல்லை இவர்கள் வழிகேடர்கள் என்று சித்தரிக்கிறார்கள். அப்படிங்கிறது தான் கருத்தை. முதல்ல எல்லா ஆங்கிளையும் கேட்கணும். முதல்ல காது கொடுத்து கேட்குற பழக்கம் இல்லைனாவே நீங்கள் சத்தியத்தை வந்து இழந்துருவீங்க. சத்தியத்தில் நீங்கள் அடையிறதும் சத்தியத்தில் நிலைச்சிருக்கிறதுக்கும் எது முக்கியமான காரணமாக இருக்கும் தெரியுமா? காது கொடுத்து கேட்குற பழக்கம் இருக்கணும். யாரையாக இருந்தாலும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்குற, அது உளமாற கேட்குற பழக்கம் இருந்து அதை நீங்கள் பகுத்தாய்வு செய்து சரி என்றால் சரி என்று ஒப்புக்கொள்வது, தவறு என்றால் தவறு என்று சொல்வது தான் உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கப்பட்ட கடமை. நீங்கள் போய் கை காட்டக்கூடாது. நீங்கள் படிக்காமல் எப்போ பார்த்தாலும் என்ன செய்யக்கூடாது, யாரையாவது சொல்கிறத அப்படி நம்பிக்கிட்டே தெரியக்கூடாது. நீங்கள் சொந்தமாக படிக்க வேண்டும். நாங்கள்லாம் கருத்து தான் எடுத்து வைப்போம், அதை வந்து அனலைசைஸ் பண்ணி சரி பார்க்க வேண்டிய கடமை உங்கள் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது தான். அதனால் இப்போ நான் சொல்கிறது குருட்டுத்தனமாக ஏற்றுக்கணும்னு நான் சொல்லுவேன். குருட்டுத்தனமாக ஏற்றுக்கிறவங்க எனக்கு சப்ஸ்கிரைபராகவே இருக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஐடியா தான் சொல்லுவேன், இது இப்படியும் யோசிக்கலான்னு ஒரு ஐடியா சொல்கிறேன். அப்போ அந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு அது சரின்னா நீங்கள் ஆய்வு செஞ்சு தானே கண்டுபிடிக்கணும். இதை வந்து நினப்பு வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப அந்த 3 நாள் இருக்குல்ல, அது 1.25 வருஷம் குறைஞ்சபட்சம் சில கூட்டம், அதுலேயே ஒரு சாரார் வந்து நான் வெறும் 3 நாளாக எடுக்கிறார்கள், சில சாரார் அது வந்து 1.25 வருஷமாக எடுக்கிறார்கள். அப்போ அந்த 37 நாளைக்கு முன்னாடி அது 1.25 வருஷம் தானே, எப்படி இருந்தாலும் ஈசா நபிக்கு முன்னாடி ஒரு 1.25 வருஷம் தான் அப்படின்னு முடிவெடுக்கிறார்கள். இப்படி முடிவெடுத்த காரணத்தால் நம்ம போஸ்ட்டில் போட்டிருக்கோம்ல, என்ன போட்டிருக்கோம், தஜ்ஜாலின் 3 நாள் ரகசியங்கள் அப்படின்னு போட்டு ஒரு ஃபார்முலா போட்டு தஜ்ஜால் வெளியில் இருக்கிறான், வாங்க கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறத வந்து அதை ஏன் பார்த்துட்டு வழிகேடுகளாக நினைக்கிறார்கள் என்றால், அதிகமான மெயின் ஸ்ட்ரீம் அறிஞர்கள், ஜும்மா மேடையில் பேசுகிறவர்கள், முக்கியமான ஆலிம்கள்லாம் இப்படி ஒரு தஜ்ஜாலுக்கு முன்னால் 1.25 வருஷத்துக்கு முன்னால் தான் வருவான்னு பதிய வச்சிருக்கிறாங்க. அதன் காரணமாக சொல்லுகிறார்கள். இப்படி நினைக்கிறது யதார்த்தம், தப்பு இல்லைன்னு தான் நம்மளும் சொல்கிறோம். ஏன்னா நம்ம சொல்கிற புதிய விளக்கத்தை இன்னும் தெளிவாக யாரும் வந்து தெளிவாக சொல்லலை, அதான் விஷயம். சொற்பமாக சொல்லுகிறார்கள், அதில் நிறைய குழப்பி விடுகிற காரணத்தினால அது தெளிவாக சென்று சேரவில்லை. அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், தெளிவாக சொல்லுகிறோம். இப்போ அந்த 3 நாள் இருக்குல்ல, அதை வந்து எப்படி வந்து ஒரு மாதம் என்றால், ஒரு வருடம் என்றால் 366 நாள். லீப் இயர் அல்லாதது 365, லீப் இயர்னா 360, மேக்ஸிமம் வச்சுக்கிங்க 366. ஒரு மாதம்னா 29 உண்டு, 30 நாள் உண்டுங்கிறாங்க. 30 நாள் வச்சுங்க, 366 + 30 எவ்வளோ, 396. அதுக்கப்புறம் ஒரு வாரம் 7 நாள் எவ்வளோ, 403 நாள். அப்போ 3 நாள் என்பது 403 நாள் தான் அப்படின்னு வச்சுருக்கிறாங்கல்ல. இதை இப்படி கூட்டினால வந்த பிரச்சனை. இப்படி கூட்டியிருக்காங்களே, இதில் தவறு இருக்கிறது தான் நமக்கு கருத்து. அந்த 3 நாள் விளக்கம் இருக்குல்ல, அதில் தவறு செஞ்சுருக்கிறார்கள். அதை பற்றி பெரிதாக சிந்தனை செய்யலை. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், அந்த 3 நாள் விளக்கத்தை தான் என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். அப்போ அந்த 3 நாள் விளக்கத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, அது 1323 வருடங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எப்படி சொல்கிறோம், இந்த கணக்கெல்லாம் வந்து இதுலேயே சொன்னோன்னா குழப்பி போயிடும். இதில் விஷயத்தை புரிஞ்சுக்கணும், கணக்கு மட்டும் தனியாக அடுத்ததில் காட்டுவோம். அப்போ நம்ம 1323 சொல்லிவிட்டால், முகமது நபி இறப்புக்கும் ஈசா நபி வருகைக்கும் நம்ம ஒரு கணக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 1450 வருஷம்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 1450 வருஷத்தில் ஈசா நபி வருகைக்கும் 2ஆம் வருகை சொல்கிறோம், அதுக்கும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்புக்கும் மத்தியில் உள்ள அந்த கேப்பு எவ்வளோ, 1450 வருஷம். அப்போ அந்த 1450 வருஷத்தில் இந்த நாங்கள் சொல்கிற 1323 வருடத்தை கழித்தால் 127 வருடம் வரும். அப்போ ரசூலா இறந்து 127 வருடம் அப்படி முடிஞ்ச உடனே தஜ்ஜால் வெளிவந்து விட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
அப்போ 127 எப்போ முடியுது? அப்படி ரசூல்லா இறந்ததில் 127 எப்போ முடியுதுன்னா, ரசூல்லா இறந்த பிறகு நேர்வழி காட்டப்பட்ட அந்த நேர்வழி கொண்ட வந்து கலிஃபாக்கள் 4 பேர், ஹசனி சேர்த்தா 5 பேர். ஹசன் ரலியல்லாஹுவும் ஒரு 6 மாதம் ஆட்சி செய்கிறாங்களா, அவங்களையும் சேர்த்தா மொத்தம் என்ன 5 பேர். அந்த 5 பேர் முடிந்த உடனேயே அதுக்கப்புறம் இஸ்லாமிய ஆட்சி எப்படி போகுது? குடும்ப ஆட்சிகளாக போகுது. அந்த ஹசனுக்கு அப்புறம் எப்படி போகுது? உமையா குடும்பம் ஆட்சி செய்து, அதுக்கப்புறம் அப்பாசிய குடும்பம் ஆட்சி செய்து, அதுக்கப்புறம் உஸ்மானிய குடும்பம் ஆட்சி செய்து. அப்போ அந்த உஸ்மானிய குடும்பம் ஆட்சி செஞ்ச காலத்தில் தான் என்ன ஆச்சு? உலக போரை நடத்தி இஸ்லாமிய ஆட்சியை உடைச்சிட்டாங்க. ரசூல்லா உருவாக்கின இஸ்லாமிய ஆட்சியை உடைச்சிட்டாங்க. கடந்த 100 வருடங்களாக இஸ்லாமிய ஆட்சி இல்லை. அதற்கு பதிலாக அந்த இஸ்லாமிய ஆட்சின்னு இருக்குல்ல உலகம் முழுக்க, அது இல்லாமல் சவுது குடும்பம் 96 வருஷமாக ஆட்சி செய்யறதுக்கு இன்னும் ஒரு 4 வருஷத்தோட அவங்க சவுது குடும்பத்துக்கு என்ன செய்வோம்? டாடா பை பை சொல்லி அனுப்பிச்சி வச்சுருவோங்கிறது தான். அப்போ வந்து 100 முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் திருப்பி மெஹதியால் அனுப்பி என்ன செய்வான்? திருப்பி ஆட்சியை கொண்டு வந்துடுவான்ட்டு. இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு அவங்க சவுது குடும்பத்தோட ஆட்சி 100 வருஷம் முடிஞ்சிடும். திருப்பி அல்லாஹ் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்கி விடுவான். மெஹதி வழிகாட்டி திருப்பி பிரிந்து கிடக்கிற இஸ்லாமியர்களை ஒரே ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து விடுவார்கள். அதனால தான் மெஹதி மிக அவர்கள் மீது உள்ள எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இருக்குல்ல, அப்போ வந்து இந்த குடும்ப ஆட்சிகள் வருதுல, அதில் வந்து ஃபஸ்ட்டு உமையா குடும்ப ஆட்சி தானே வருது. உமையா குடும்ப ஆட்சி முடிகிறப்ப ரசூல்லாவுக்கு இறப்புக்கும் உமையா குடும்ப ஆட்சி முடிகிறதுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ தெரியுமா இருக்குது? 127 வருடங்கள் இருக்கிறது. அப்போ அந்த உமையா குடும்ப ஆட்சி முடிஞ்சோடனே அப்பாசிய குடும்ப ஆட்சிகள் வருது. அப்போ அந்த அப்பாசிய குடும்ப ஆட்சி வர்ற அந்த ஸ்டார்டிங்கில் தான் தஜ்ஜால் ரிலீஸ் ஆகிருக்கிறான் அப்படிங்கிறது. அப்போ ரிலீஸ் ஆகிட்டான்னு நம்ம சொல்கிறோம். சரி, ரிலீஸ் ஆகிட்டான்னா இந்நேரம் தெரியணுமேன்னு கேட்டால், தெரியவில்லை என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? மறைவாக அந்த 3 நாள் என்பது 1323 வருஷம் இருக்கிறான்ல, அந்த 3 நாள் இருக்குல்ல, அந்த 3 நாள் என்பது 1323 வருஷம். அந்த 1323 வருஷம் மறைவாக இருக்கிறான்னு அர்த்தம். நமக்கு தெரிஞ்சா பகிரங்கமாக தெரிஞ்சா தெரியலைங்கிறப்ப அவன் மறைவாக இருக்கிறான். இருக்கும் உலகத்தை மறைவாக மறைந்து கொண்டு என்ன செய்யறான்? கையில் வைத்திருக்கிறான். கையில் வைத்து இறைவன் அவனை மறைத்து வைத்து சோதனை செய்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது தான். 37 நாள், அந்த 3 நாள் முடிகிறப்ப நம்ம 1323 வருஷம் முடிகிறப்ப மீதி 37 நாள் நேரில் வருவான். நேரில் வர்றப்ப என்ன செய்வான்? சில நேரில் உள்ள அற்புதங்களை செய்வான். ஒரு மனிதனை 2ஆக பிளந்து காட்டி என்ன செய்வான்? உயிர்ப்பித்து காட்டுவான். அந்த மாதிரி மேஜிக்லாம் செய்வான். ஏன் அப்படின்னா, இறை தூதர்கள் வந்து அவங்களை இறை தூதர்கள் நிரூபிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? அல்லாஹ் வந்து சில அற்புதங்களை செய்தால். ஏன்னா ஈசா நபி என்ன செஞ்சாங்க? பறவை களிம்பனால் செய்வது ஊதுனாங்க, நிஜ பறவையாக பறந்தது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்தை கைத்தடி எல்லாம் பாம்பாக மாற்றினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பறவை பிடித்து வந்து 4 துண்டாக அறுத்து 4 மலையில் வச்சுட்டு வாங்க, நீங்கள் கூப்பிடுங்க வரும்னு சொன்னான். இந்த மாதிரி நிஜமாக மாற்றின மாதிரி தஜ்ஜால் என்ன செய்வான்? ஒரு மனிதனை அறுத்து 2ஆக அரித்து திருப்பி உரிப்பித்து காட்டுவான். இதை வந்து பார்க்கும்போது என்ன செய்யப்படுவார்கள்? இது அந்த 37 நாளில் செய்கிற ஒரு விஷயம். பார்க்கும்போது என்ன செய்வார்கள்? தஜ்ஜால் வந்து இவனை வந்து இறைவன் இதை செஞ்சு காட்டி இறைவன் என்ன ஒத்துக்கிறீங்களான்னு கேட்பான். அதுக்கு முன்னாடி வரையும் அவன் என்ன செய்வான்? இறை தூதராக நான் தான் ஈசா நபின்னு வந்துடுவான். இறை தூதர், போலியான இறை தூதராக வரான். அதில் யார் பேரை சொல்லி வருவான்? ஈசா நபியோட பேரை சொல்லி நான் தான் ஈசா நபின்னு வருவான். ஆனால் அப்படி வந்த பிறகு என்ன இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை செய்து காட்டி இதை செய்தால் இறைவன் என்று ஏற்றுக்கொள்வீர்களான்னு இறைவன் என்று ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ அந்த மாதிரி நேரில் வர செய்கிற அந்த அற்புதத்தை நேரில் வந்து செய்வான். அது 37 நடக்கிற அற்புதம். இந்த 3 நாள் மறைவாக இருந்து கொண்டிருக்கிறான். அப்போ என்ன புரிந்து கொள்ளும்னா, நம்ம எப்படி நினப்பு வச்சுருக்கோம்னா, 40 நாளும் தன்னுடைய உருவத்தை வெளியே காட்டுவான், நேரடியாக வருவான் நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் அந்த ஸ்பெஷலான 3 நாளை மட்டும் நேரடியாக அவனை காட்டாமல் மறைந்து கொண்டு உலகத்தை தீமைக்கு கொண்டு போவான். 37 நாள் மட்டும்தான் நேரில் வருவான். இது வந்து இந்த மாதிரி வந்ததை வந்து நம்ம யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அல்லாஹ் இப்படி வச்சு தான் சோதிச்சிட்டான். எல்லாரும் எந்நேரத்தில் அலட்சியமாக இருந்திருப்போம். அவன் வர்ற காலம் தான் மிகப்பெரிய சோதனை. அந்த 40 நாள் அது என்ன 1.25 வருஷம் தானே, அப்படி மாறு தட்டி நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாறு தட்டி என்ன செய்வான்? தௌஹீத்வாதின்னு நெஞ்ச நிமித்தி காட்டிடுவான், அவன் தோத்துருவான்னு நினச்சிக்கிட்டு அல்லாஹ் அப்படி தான் சோதிக்கிறான்னு நினச்சிக்கிட்டு, அப்போ தீமையில் வந்து நம்ம அந்த நேரத்தில் தான் உஷாராக இருக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள இதெல்லாம் பெரிய தீமையெல்லாம் அந்த அளவுக்கு தீமையெல்லாம் நினச்சிக்கிட்டு ஒரு அலட்சிய போக்கு இருப்போம்ல, அந்த மாதிரி அலட்சிய போக்கு இருக்கிறத தான் சோதிக்கிறான்லாம்.
என்ன நம்ம சீரியஸாக இறை தூதர் சொன்னதை சீரியஸாக எடுத்துகிட்டு வாழ்க்கையில் நடந்தோமா, இல்லை இந்த கடைசி நேரத்தில் நம்ம வந்து டக்கால்ட்டி வேலை செஞ்சு தப்பிச்சுக்கலாங்கிற மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்பு யூதர்கள்ட்ட இருந்துச்சு. சனிக்கிழமையில் மீன் பிடிக்காதீங்கன்னு சொன்னால் அது எதுக்கு சொல்லப்பட்டதுன்னு நியத்தை புரிஞ்சிக்காம என்ன செய்வாங்க, வெள்ளிக்கிழமையே என்ன செய்வாங்க, வலை போட்டு வச்சுருவாங்க. வலை போட்டு வச்சா அவன் சனிக்கிழமை மீன் மாட்டிக்கும்ல, பிடிக்க வேண்டிய மீன், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அதை எடுத்துருவாங்க. இந்த மாதிரி தந்திரம் செய்கிற மாதிரி நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், 40 நாள் நேரில் வருவான், அன்னைக்கு மாறவனா என்ன நெஞ்ச நிமித்தி அவன்கிட்ட நம்ம வீரத்தை காட்டிடுவோம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அல்லாஹ் அவனை சோதனைக்கு தான் அனுப்புகிறான். நீ எப்போதும் சரியாக தான் இருக்கிறியா அப்படிங்கிறதுக்கு தான் அனுப்புகிறான். அப்படி அனுப்புகிறப்ப அல்லாஹ் சோதனை எப்படி வச்சுட்டான், 3 நாள் அவனை மறைச்சி வச்சு இவ்வளோ பெரிய நீண்ட ஆண்டு 1323 வருஷம் அதில் உலகத்தையே தீமைக்கு கொண்டு தஜால் மூலியமாக கொண்டு போகப்பட்டுருச்சு. அதில் பார்த்தா அந்த தீமையெல்லாம் கண்டுக்கிறாமல் அப்படியே வாழ்ந்து வந்துட்டோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா அந்த லாஸ்ட்டு 23 1300 முடிஞ்சிருச்சு. 23ல் 10 முடிஞ்சிச்சு, மீதி 13 தான் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு வந்துட்டோம். இன்னும் தஜாலை பற்றின விளக்கம் தெரில. இதுதான் இருக்கிறதுலே கேவலமான விஷயம். அப்போ ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம அலட்சியம் இருக்கிறது. அந்த அலட்சியத்தை தான் நல்லா சோதித்து இருக்கிறான். அப்போ அதில் தான் பளிச்சுன்னு தான் நம்ம எல்லாமே காட்டினா, இறைவனை நேரில் வந்து எல்லாத்தையும் காட்டினா தான் எல்லாத்தையும் நம்புவோமே. ஆனால் அதில் வந்து உளமாற நம்ப மாட்டோம். உளமாற இருக்கிறவன் எப்போதும் உஷாராக இருப்பான், எப்போதும் தீமையை விட்டு விலகுவான்ட்டு. அப்போ என்னன்னா தஜால் வர்றப்போ தான் மிகப்பெரிய தீமை. அது வரைக்கும் நம்ம அலட்சியமாக ஏதோ வேணாலும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலான்ட்டு இருந்தோம்ல. அந்த காலங்கள் தான் தஜாலுடைய காலங்கள். அந்த 3 நாள் என்பது அவன் வெளியே இருந்து உலகத்தையே கைக்குள்ளே வச்சிருக்கிறான். எப்படி வச்சிருக்கிறான்னு உங்களுக்கு ஒரு சின்ன கதையோட சொல்லி முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தனி ஒருவன் ஒரு படம் வந்து சில பேர் பார்த்துருக்கலாம். அந்த தனி ஒருவன் படத்தில் பார்த்தீங்கன்னா அரவிந்தசாமி வில்லனாக இருப்பான். ஏன்னா ஜெயம் ரவி ஹீரோ. அரவிந்தசாமி உலகத்தில் பார்த்தா அங்கே அந்த படத்தின்படி நிறைய தீமைகள் நடக்கும். தீமைகள் நடக்கிறப்ப அது பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் எதர்ச்சியாக நடக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் என்ன கண்டுபிடிப்பான் ஜெயம் ரவி, என்ன கண்டுபிடிப்பாருன்னு பார்த்தா, இந்த மாதிரி தீமைகளுக்கு ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இருக்கிறது, இது எல்லாம் ஏதோ ஒரு குரூப்பை சேருதுன்னு சொல்லி இதேமாதிரி 3 குரூப்பு ஒவ்வொரு வகையாக 3 குரூப்பில் போய் சேர்த்து கண்டுபிடிச்சி இந்த 3 குரூப்பு தான் இத்தனை தீமைக்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு. அந்த 3 குரூப்புக்கு யாரா தலைவன்னு பார்த்தா அரவிந்த் சாமியாக இருப்பான். அந்த அரவிந்த் சாமி சாதாரண ஆளாக உலகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் ஒட்டுமொத்த தீமையோட தலைவன் யார், அவன்தான் தலைவன். இது எல்லாம் ஒரு திட்டமிட்டபடி தீமைகள் நடக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அந்த படம். அதே போன்று தஜ்ஜால் என்ன செய்வான், தஜ்ஜால் இந்த உலகத்தில் என்ன எல்லா துறையிலையும் தீமையை கொண்டு வந்து விடுவான். எல்லா துறையும் கண்ட்ரோலில் மறைமுகம் வச்சுருப்பான். இங்கே நடக்கிற உலகத்தில் இருக்கிற தீமைக்கெல்லாம் பார்த்தா நமக்கு மேலோட்டமாக பார்த்தா தெரியாது. இது எல்லாம் பார்த்தா கடைசியில் கார்ப்பரேட் கம்பெனி கையில் இருக்கும். கார்ப்பரேட் கம்பெனி மெயினான யூத குடும்பத்துக்கு கீழே இருக்குது. அந்த யூத குடும்பத்திலே 13 குடும்பம் இருக்குது. அவங்கள தான் இலுமினாத்தின்னு சொல்லுவாங்க. அந்த இலுமினாத்திலையும் டாப்பில் அவங்களே கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தா மேலே தஜ்ஜால் இருப்பான். அப்படிங்கிறது தான் இது விஷயம். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய 3 நாள் பணி இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். முதல் நாளோடைய பணி இஸ்லாமிய ஆட்சியை உடைக்கணும், அதுமாதிரி உடைச்சான். 2வது நாள் பணி யூதர்களை ஈரான்லேருந்து இஸ்ரேலில் போய் குடியமர்த்தினான். 3வது பணி என்ன, கிரேட்டர் இஸ்ரேல் உருவாக்கணும். கிரேட்டர் இஸ்ரேல் உருவாக்குறதுக்காக முயற்சி செஞ்சான். 10 வருஷமாக முயற்சி. 3வது பணியோட காலமளவு 23 வருஷம். அதில் 10 வருஷம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப இப்போ அந்த 13 ஒரு 3 வருஷம் கழிச்சா என்ன செய்வான், அந்த 10 வருஷத்தில் வந்து அப்படி கிட்டக்க வந்துட்டான். மஸ்ஜிதுல் அக்ஸாவை இடிச்சு ஆகணும், காசாவை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினான். மஸ்ஜிதுல் அக்ஸாவை இடிக்கணும், காசா மக்கள் இடைஞ்சல், அதனால தான் காசா ஒன்றும் இல்லாமல் ஆக்கினான். அப்புறம் தனிமைப்படுத்தப்பட்ட அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நம்ம இடித்தாலும் கேட்க நாதி இருக்கிறாதுங்கிறது திட்டம். இடிக்க போகிறப்ப அல்லாஹ் ஈரானை விட்டு அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டு இந்த ஈரான் போர் போயிட்டே இருக்குல்ல, மெஹதி வந்ததுக்கு அப்புறம் சுத்தமாக அந்த கவர்மெண்ட் அவனுங்க இல்லாத அளவுக்கு ஆக்கி ஈரான் படை வந்து மெஹதி கூட சேர்ந்து மெஹதியோடு போய் அங்கே இஸ்லாமிய ஆட்சியோட தலைமையை உருவாக்கின பிறகு அந்த கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்ட்டு சின்ன இஸ்ரேல் கூட ஒன்றும் இல்லாமல் ஆனதுக்கப்புறம் இப்படி தலைமை ஆகினதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த கவர்மெண்ட் கலைக்கப்பட்டு வெளியே வந்து நாடோடிகளாக திருப்பி ஆயிடுவாங்க. இந்த மாதிரி திருப்பி ஆறனால தான் அந்த அவங்கள ஒன்றும் இல்லாமல் அந்த கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்ட் ஒன்றும் இல்லாமல் ஆக்குறோம்ல, இதில் தான் தஜால் கோபம் அடைவான். அந்த தனி ஒருவன் படத்துலையும் தான் என்ன செய்வான் ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா, அவனுடைய கீழே இருக்கிற எல்லா சர்வாதிகாரத்தையும், அதாவது
அரவிந்த் சாமியோடைய அந்த அந்த பவர் இருக்குல்ல, அதிகாரம் இருக்குல்ல, அதில் எல்லா இதையும் கீழே இருக்கிறது உடைப்பான். உடைச்சோடனே அரவிந்த் சாமிக்கு எல்லா பலமும் போனோடனே தானாக வெளியே வருவான்ல. அதே மாதிரி மெஹதி அலைஹிஸ்ஸலாத்தை இந்த ஈரான்லாம் சேர்ந்து அவனுடைய தஜாலோட கிரேட்டர் செல் ப்ராஜெக்ட் ஒட்டுமொத்தம் உடைச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அவனை நாடோடைய ஆக்கின உடனே அந்த 23 வருஷம் அப்போ தான் முடிகிறப்ப தான் கோவத்தில் வருவான். அந்த கோவத்தில் வர்றப்ப தான் 37 நாள் வருவான் அப்படிங்கிறது நம்ம சொல்லுகிறோம். இப்படி தான் நல்லா வைத்திருக்கிறான் அப்படிங்கிறத எப்படி நிரூபிக்க முடியும் தெரியுமா? நீங்கள் இந்த 3 நாள் எவ்வளோ அதிகபட்சம் சொல்கிறீங்க? 1.25 வருஷம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த 3 நாள் 1.25 வருஷம்ல அதை புரிந்து கொண்டதில் தவறு இருக்கிறது. அந்த 3 நாள் விஷயத்திலே தவறு நடந்ததனால் நீங்கள் 440 நாள் நினச்சிக்கிட்டு 433 நாள் நினைத்து கொண்டு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? ஈசா நபிக்கு நெருக்கத்தில் தான் அந்த இது நடக்கும்னு நினச்சிட்டீங்க. 3 நாள் நீங்கள் 3 நாளை பற்றி சரியாக சிந்திக்கவில்லை. அதோட பொருள் அது இல்லை, அதோட பொருள் வேறு. அந்த பொருளின் அடிப்படையில் 1323 என்று கணக்கு வருகிறது அப்படிங்கிறது தான். அப்போ 1323ன்னு கணக்கு வந்தாவே இப்போ நான் சொன்ன கதை தான். வெறும் 440 வந்துச்சுன்னா 3 நாளை கூட்டினா 440 வந்துச்சுன்னா அந்த நெருக்கத்தில் வருவான் அப்படின்னு சொல்லலாம். 1323 வருஷம் வந்துருச்சா எப்படி நெருக்கத்தில் வருவான்னு எடுத்துக்குவீங்க. ரசூல்லா இறந்ததுலேருந்து 127 வருஷத்தில் ரிலீஸ் ஆகிருப்பான்னு அதுக்கு வச்சு ஆகணும். அப்போ வெளியே தஜால் தென்படாமல் இருக்கிறப்ப நம்ம என்ன சொன்னோம்? தனி ஒருவன் படம் மாரி அவன் பின்னடியிலிருந்து என்ன செய்கிறான்? உலகத்தை இலுமினாத்தி குடும்பத்தின் மூலம் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறான் புரிந்து கொள்ளணும். இது ஒரு சர்வசாதாரண விஷயம். அப்போ எது எங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய விஷயம்? அந்த 3 நாள் இது வரைக்கும் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் அறிஞர்கள் புரிந்து கொண்டது சரியா, இல்லது இப்போ நாங்கள் இப்படி புரிந்து கொண்டது சரியாங்கிறது தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அடுத்த வீடியோவாக போட போகிறோம். அதனால் மொத்தம் கிட்டத்தட்ட இதில் எவ்வளோ இருக்குது? அந்த 3 நாள் விளக்கத்தில் 4 கருத்துகள் இருக்கிறது. 2 கருத்துன்னு நினச்சிக்காதீங்க, மொத்தம் 4 கருத்து இருக்கிறது. ஏன்னா ஒரு நாள் ஒரு வருடம் போன்று போகும். தஜாலுடைய ஒரு நாள் ஒரு வருடம் போன்று போகும். தஜாலுடைய இன்னொரு நாள் ஒரு மாதம் போன்று போகும். இன்னொரு நாள் வாரம் போன்று போகும். 3 நாள் பற்றி சொன்னாங்களே, இதுக்கு மொத்தம் 4 கருத்து இருக்குது. அந்த 4 கருத்தில் நான் ஒரு கருத்து சொல்கிறேன். எவ்வளோ? 1323 வருடங்கள்னு. இன்னொரு மெயினான கருத்து என்ன? 440 நாள். இன்னொரு கருத்து இருக்குது, 40 நாள் தான் ஆனால் சாதாரண 40 நாள். 4வது கருத்து என்ன? 40 நாள் தான் ஆனால் நீண்ட நாள் அப்படின்னு சொல்லிட்டு 4 கருத்து இருக்குது. இந்த 4 கருத்தில் 1323 கருத்து தான் சரியான கருத்து என்பதை அடுத்த வீடியோவில் தெளிவாக என்ன செய்வோம்? அதை வரைபடத்தின் மூலம் இன்ஷா அல்லாஹ் நிரூபிப்போம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது இப்படி பாதியில் கேட்டால் இப்படி முழுசாக கேட்கும்ல, அது மாதிரி எல்லாமே ஒன்று விடாமல் இந்த சீரீஸ்லாம் நம்ம விலைக்கு முடிப்போம். அதில் நிச்சயமாக தெளிவு கிடைக்கும் என்று நம்புகிறேன். அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்துவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதேமாரி இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஒரு தொழுகையில் மசிக் தஜால், அதாவது போலியான இறை தூதரை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் சொல்கிறான்னா, அல்லாஹ்வோட தூதர் இறைவன் சொல்கிறான்னு அர்த்தம். அது அந்த அளவுக்கு டேஞ்சரான விஷயம். அப்படிங்கிறனால தான். இல்லைனா நான் கடைசி 40 நாள் தான் வருவான்னா அது அந்த நேரத்தில் துவா செஞ்சுட்டு போயிருப்பாங்க. வாழ்க்கை முழுக்க துவா செய்யணும் அவசியம் இல்லை. ஏன்னா அப்போ வாழ்க்கை முழுக்க துவா செய்யணும், அவன் வாழ்க்கை முழுக்க நம்ம கூட ட்ராவல் பண்ணுறான்னு அர்த்தம். அப்படி இருந்தால் தான் அந்த மாதிரி துவாலாம் தொழுகையிலே துவாவெல்லாம் வைப்பாங்க. இதெல்லாம் ஒரு காரணங்கள்லாம் இருக்குது நிறையா. அப்போ இதை மாதிரி இருக்கிறது, அதே மாதிரி போட்டு ஜின்னு சிஸ்டம் அது இதுன்னு போட்டு குழப்புற அந்த உங்களுக்கு குழப்பவே முடியாத அளவுக்கு மனுஷன் யூதன் அப்படின்னு வலுவான சாட்சியை இன்ஷா அல்லாஹ் வச்சு நிரூபிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.